சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 48வது மலர் கண்காட்சியை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் விஜய் ஆனந்த் நேரலையில் இணைந்து தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வணக்கம் விஜய் ஆனந்த். தற்போது ஏற்காட்டில் 48வது மலர் கண்காட்சி துவங்கியிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு இதில் ஆர்வம் காட்டுகின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா சிக்கந்தர், ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஏற்காடு மலையிலிருந்து, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அண்ணா பூங்கா அப்படிங்கிறதுல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். சேருவராயன் மலை தொடர்ச்சியில் அமைந்துள்ள இந்த ஏற்காடு மலை ஏழைகளின் ஊட்டி என்று செல்லமாக அழைக்கப்படுகிறது. இந்த ஏற்காடு மலையில் கோடை விழா ஒவ்வொரு ஆண்டுகளும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டும் 48வது கோடை விழா நேற்று மாலை பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டு இன்று 2வது நாளாக இந்த கோடை விழாவை கண்டுகளிக்க தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்க சூடி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, வழக்கத்திற்கு மாறாக நேற்று மழை பெய்தது தொடர்ந்து இன்று சாரல் மலையோடு மேகக்கூட்டங்களுடன் அணிவகுப்போடு சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதே போலதான் இருக்கு. இந்த வருஷமும் ஏற்காடு கோடை விழாவில் 1.5 லட்சம் மலர்கள் கொண்டு பூந்தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. மேட்டூர் அணையை போல பூக்களால் அலங்கரிக்க செய்யப்பட்டிருக்காங்க. மான்கள் போல அலங்கரிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல ரோஸ் கார்டன்ல 25-30க்கும் மேற்பட்ட விதவிதமான ரோஸ்கள் அங்க காட்சிக்காக வச்சிருக்காங்க. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கோடை விழாவையும் இந்த குளுகுளு சீசனையும் அனுபவத்திற்காக இங்க சூழ்ந்திருக்காங்க. இதற்காக போக்குவரத்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது வருவது ஒரு வழியாகவும் செல்வது ஒரு வழியாகவும் சேலம் மாவட்ட நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்காட்டுக்கு வருவதற்கு அஸ்தம்பட்டி வழியாகவும் செல்வதற்கு மாற்று வழியாகவும் அனுப்பப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கோடை விழாவை உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. நாம சுற்றுலா பயணிட்டு கேட்போம். இப்ப நமக்கு பின்னால ஒரு குடும்பத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சூழ்ந்து இருக்காங்க. நம்ம ஜெயா தொலைக்காட்சிக்காக அவங்களுடைய கருத்தை பரிமாறுவதற்காக இங்க இருக்காங்க. வணக்கங்க, உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? இந்த ஏற்காடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Hi, my name Karaimani baby. Came from Salem. We are enjoying with family in ஏற்காடு. ஏற்காடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் நாங்க கேட்டிருக்கோம். எங்க ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னென்ன பாத்தீங்க? எப்படி இருக்கு? நாங்க ஃபர்ஸ்ட் சேர்வராயன் மலை டெம்பிள் பார்த்தோம். அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் மலர் கண்காட்சி ரொம்ப அழகா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மலர் கண்காட்சி நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருமே வாங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண. நாங்க சேலம் ஸ்டீல் பிளான்ல இருந்து வரோங்க. சேலம் ஸ்டீல் பிளான்ல வரோம். ஏற்காடு மலை கண்காட்சிக்காக ஃபேமிலியோட வந்திருக்கோம். இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. பனி மலை தூறலோட ரொம்ப அழகா இருக்கு. பாக்குறதுக்கே நம்ம இவ்வளவு இருக்கா, குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஏற்காட்டுல இருக்கிற எல்லா வகையான ஏற்காடு ஸ்பெஷல், மிளகு மாங்காய் அந்த மாதிரி ஏற்காடு ஸ்பெஷலான திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. மலர் கண்காட்சி சூப்பரா இருக்கு. என் பேர் தேன்மொழி. நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம். ஆனால் இந்த தடவை ரொம்ப அழகாக இருக்குது. கிளைமேட் எல்லாமே நல்லா ரம்மியமாக பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. குழந்தைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. போட்டிங்கு, இங்கே வெளியில் மலர் கண்காட்சி, மேட்ரு அந்த இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லோரும் இங்கே என்ஜாய் பண்ணணும். எல்லோரும் வரணும். ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு குழந்தைகளோடு உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக 100 டிகிரி 110 டிகிரி அளவிற்கு கடுமையான வெப்பம் அடித்த நிலையில் கடந்த 2 நாட்களாக
அற்புதமாக மழை பெய்யுது. சேலம் மட்டுமல்ல, சேலம் மாவட்டம் முழுவதுமே குளிர்ந்த மாவட்டமாக வந்து காட்சியில் இருக்கு. அது மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஏற்காடு மலை வந்து இன்னைக்கு வந்து உற்சாகமூட்டு, ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுக்கும் உற்சாகமூட்டு இருக்கு. நம்மோட ஒருத்தர் சுற்றுலா பயணிகள் நின்று நிற்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஏற்காடை பத்தியும் இந்த அழகை பத்தியும் அவங்க ரசித்தை பத்தியும் பேச போறாங்க. வணக்கம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வணக்கம், என் பேர் அபிநயா. நான் சென்னையிலேருந்து வந்துடுறேன். ஆக்சுவலாக இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. லைக் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த இயற்கையோடு சேர்ந்து அதை பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு விஷயத்தையும் அவங்க அழகாக செதுக்கியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நல்ல வியூ தருது. இங்கே வர ஒரு டூரிஸ்ட்டுக்குமே அதெல்லாமே வந்து என்ன இது இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசித்து பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாம் பார்ப்போம். நிறைய பார்ப்பீங்க அங்கே ஃபுல்லாக பொம்மைங்கள்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்த்து அப்படியே அட்மயர் ஆயிட்டேன். அதுவும் இந்த மேகத்தோட இந்த கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த தடவை அடிக்கடி வரலாம் இங்க, அப்படி இருக்கு எல்லாமே. இவங்க சொன்ன மாதிரி வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் வந்து உற்சாகமா இருக்காங்க. ஏழைகள் ஊட்டி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஏற்காடு ஒவ்வொரு நடுத்தர, உயர்தர, அனைத்து தர மக்களுக்கும் இந்த கோடை விழா, அதாவது இந்த 48வது கோடை விழா உற்சாகமாக கோடை விழாகவும் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளின் வந்து ஒரு வரப்பிரசாதமாக தான் இந்த ஏற்காடு நிகழ்ந்து வருது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் 48வது மலர் கண்காட்சி குறித்து கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி விஜய் ஆனந்த்.